ஹாய் கைஸ், வெல்கம் டு டே 53 ஆஃப் 100 டேஸ் 100 டேரக்டர்ஸ் அந்த பெஸ்ட் மூவிஸ். நீங்கள் வேற பற்றி பார்க்க போனால் ஒரு முதல் படத்திலே ஒரு சீரியல் கில்லர் இன்வெஸ்டிகேஷன், ஒரு கிரைம் த்ரில்லரில் வந்து ஒரு ஹாலிவுட்டே திரும்பி பார்க்க வச்சு ஒரு டெபியூட் கொடுத்த டைரக்டர்னு சொல்லலாம். நன்னது நம்ம விக்னேஷ் ராஜாவை பற்றி தான் பேசுகிறோம். அவரோட ஃபஸ்ட்டு படமான போர் தொழிலில் பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் கில்லர் இன்வெஸ்டிகேஷனில் வந்து ரெண்டு கான்ட்ராஸ்டான பர்சனாலிட்டிஸ் கொண்ட ஒரு ரெண்டு போலீஸ் அதிகாரிகளை வச்சு அந்த கதையை நோத்திருப்பார். அதில் வந்து சீரியல் கில்லிங்கில் கிடக்கிற க்ளூஸை வச்சு கில்லரை மட்டும் தேடாமல் கில்லரோட சைக்காலஜியை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணியிருப்பார் அந்த படத்தில். அதுதான் இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக சொல்லலாம். இந்த படத்தில் அவ்வளோ கமர்ஷியல் எலமெண்ட்ஸாக இருக்காது. ரைட்டிங்கு, டென்ஷன் பில்டிங்கு, அப்படி இன்வெஸ்டிகேஷன் சொல்லி இதை வச்சே வந்து அந்த திரைக்கதையை கொத்து ரொம்ப ஒரு விறுவிறுப்பான சீட்டேஜ் த்ரில்லராக போர்த்துறையில் கொடுத்துருப்பாரு. பயங்கரமாக இருக்கும். நம்ம இவன் தான் இல்லைன்னு நினைப்போம். ஆனால் அவன் இப்போ திருந்திருப்பான். அவன் வேற ஒருத்தன் இவனை பார்த்து சைக்கோ கில்லர் ஆகிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட் நிறைந்த திரைக்கதையால் ரசிகர்களை கவர்ந்தவர் தான் விக்னேஷ் ராஜா சொல்லலாம். அவரோட ரெண்டாவது படம் வந்து கரை. இந்த படம் வந்து துரதிருஷ்டவசமாக வந்து ஒரு அண்டர்ரேட்டட் ஃபிலிமாக போயிடுச்சு. பட் ஒரு ஒர்த்தான ஃபிலிம்னே சொல்லலாம். ரைட்டிங் வைஸ்னு சொல்லலாம். ஒரு பயங்கரமான படம். 1991 ராமநாதபுரம் பின்னணியில் நடக்கிற ஒரு கதை. கரசாமின்றவன் அவன் பழைய கிரிமினல் லைஃப்லாம் விட்டு நல்லவனா திரும்பி வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் குடும்பத்துக்காக அவன் நம்பி இருக்கிறதுக்காக திருப்பி அந்த உலகத்துக்குள்ள இழுக்கப்படுறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு இதில் இந்த பேங்கிங் ஸ்கேமை பற்றி ரொம்ப நல்லா பேசியிருப்பாரு. இதில் தனுஷோட கேரக்டராகவே வந்து ஒயிட்டாகவும் இருக்காது, பிளாக்காகவும் இருக்காது, ஒரு கிரே ஷேடாகவும் இருக்கும். அதே இந்த படத்தோட ஒரு பெரிய ரைட்டிங்கோட ப்ளஸ்னே சொல்லலாம். பட் இந்த படம் அண்டர்ரேட்டடாக போயிடுச்சு. பார்க்கலாம் போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். விக்னேஷ் கே ராஜாவோட அடுத்த படத்துக்கு வெயிட்டிங். பாய்.